வணக்கம். நெருப்பு தமிழன். விஜயினுடைய ரசிகர்களால் சீமானினுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு. இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். வருகின்ற 2026 தேர்தலில் இது நடப்பது உறுதி. விஜயினுடைய ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு 3-4% பேர் பயணிக்கிறாங்க. இப்போ சீமான் அவர்கள் பெற்ற 8% வாக்குகளில் ஆக குறைந்தது 2-4% விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு விஜய் ரசிகனாக இருக்கக்கூடியவன் விஜயை விட்டு கொடுத்து நான் இதில் பயணிக்கணும், இவருக்கு ஓட்டு போடணும்னு போக மாட்டான். அது எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, எதுலையா இருந்தாலும் விஜயை நான் விட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு எந்த ரசிகனும் வரமாட்டான். அது ஒன்று. இவர் எடுத்திருக்கக்கூடிய 8.2% ஓட்டுகளில் பாதி ஓட்டு நிச்சயமாக விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்தான். ஏன் அப்படின்னா இங்கே விஜய்க்கு ஆதரவு, இளைஞர்களுடைய ஆதரவு அதிகம். அந்த ஆதரவும் அதற்கப்புறம் நான் சீமான் அவர்களினுடைய எழுச்சி, அரசியல், அவருடைய பேச்சு, இதனால் இளைஞர்கள் கவர்ந்து ஒரு கொள்கை, கோட்பாட்டு, தத்துவ நெறிமுறைகளை நாம் அரசியலோடு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு 4% பேரும் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் இப்போ இவர் தரக்குறைவாக விஜய் ரசிகர்களை விமர்சனம் செய்வதனால இவரை அடித்து தூக்கி வீசப்படுவார். இந்த தேர்தலில் வருகின்ற 2026 தேர்தல் மனப்பூர்வமாக என்னுடைய இதயத்தை தொட்டு சொல்கிறேங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளன். நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளன் அல்ல. நான் விஜய் ரசிகனும் கிடையாது, நான் சீமான் ரசிகனும் கிடையாது, எவனுக்கும் நான் ரசிகன் கிடையாது. இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். நான் ஒரு அரசியல் விமர்சகர் என்கின்ற ஒரு முறையிலையும், நான் அரசியலை தூய்மையாக நேசிக்கக்கூடியவன் என்ற முறையிலையும் நான் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை இழக்கும். ஒரு 3-4% தான் அவங்க பெற முடியும். 8-4% வாக்குகளை அவங்க இழப்பாங்க. இந்த 4% வாக்குகள் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளாக இருக்கும். இனி வரும் காலங்களில் அடுத்து இந்த தேர்தலில் புதிதாக வரக்கூடியவன் எவனும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டான். ஏன் அப்படின்னா அவனெல்லாம் இங்கே தான் போவான், விஜய்க்கு, நாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் போவான். அதனால் விஜய்க்கு இந்த தேர்தலில் இளைஞர்கள் யார் பக்கம் அப்படின்னு ஒரு பேச்சை முன்வைக்கும் போது இளைஞர்கள் முழுவதுமாக விஜய் பக்கம் தான் வருவான். அண்ணாமலை அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த இளைய தலைமுறைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அண்ணாமலையும் அந்த கட்சியில் கிடையாது. அதனால அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள்லேருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லேருந்து, அது மட்டும் இல்லைங்க, 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க தெரியுமா பெண்களுக்கு, அந்த பெண்கள் வரைக்கும் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. நிச்சயமாக விஜயினுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை எட்டும்.